ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இனிய காலை வணக்கங்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை மெதுவாக ஆரம்பிப்போம். இன்று நாம் ஆரம்ப வகுப்பில் விஷுதி சக்கரம் பற்றி விரிவாக பார்க்கலாம். விஷுதி சக்கரமானது நமது தொண்டை பகுதியில் இருக்கிறது. விஷுதி சக்கரத்தின் குணாதிசயங்கள், அது பற்றிய விவரங்களை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். முதலில் நாம் மெதுவாக தியான நிலைக்கு செல்வோம். உடலை இலகுவாக வைத்து கைகளை மடி மீது வைத்து கண்களை மூடிக்கொள்வோம். மனத்தையும் இலகுவாக வைத்து முதலில் நம் கவனத்தை தலை உச்சியில் இருக்கும் சஹஸ்ரார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். நாம் பிரார்த்திக்கலாம். அன்னையே, நாம் இறை சக்தியானது நமது மூளை பகுதியில் புகுந்து வேலை செய்ய அருளுங்கள். நம்மில் 3 முக்கியமான உறுப்புகள் இருக்கின்றன: மூளை, இருதயம் மற்றும் கல்லீரல். தியானத்தோடு சம்பந்தமான 3 முக்கிய உறுப்புகள். முதலில் கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து இறை சக்தியிடம் பிரார்த்திப்போம். நம் மூளை பகுதியில் பிரசன்னமாகி அருள் புரிய. அதிலிருந்து கவனத்தை மெதுவாக இருதயத்திற்கு எடுத்து வருவோம். நம் ஆத்மாவின் வசிப்பிடம். அன்னையே, இறை சக்தி நம் ஆத்மாவில், நம் இருதயத்தில் குடிகொள்ளட்டும். பின்னர் இதயத்திலிருந்து கவனத்தை நம் கல்லீரல் வலது பக்க வயிற்றின் மேற்பகுதியில் வைத்து, அன்னையே, இறை சக்தியானது நம் கல்லீரலை ஒளியூட்டட்டும். மெதுவாக கவனத்தை கல்லீரலிலிருந்து நமது முதலாவது சக்கரமான மூலாதார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம். கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிக்கலாம். மூலாதாரத்தில் ஸ்ரீ கணேசர், ஸ்ரீ கார்த்திகேயர் குடிகொண்டிருக்கிறார்கள். கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து தியானிக்கலாம்.
மூலாதார சக்கரத்தின் சக்தியான களங்கமில்லாத குழந்தை உள்ளம். ஸ்ரீ கணேசர் அனைத்து சக்கரங்களிலும் அமர்ந்திருப்பவர். நமது இருதயத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம், நமக்கு களங்கமில்லாத தூய இருதயத்தை தந்தருளுமாறு வேண்டி நமது இருதயத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இந்த அமைதி நிலையில் நாம் சிறிது நேரம் கடந்த வகுப்பில் பார்த்ததை பார்ப்போம். கடந்த வகுப்பில் இருதய சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இருதய சக்கரத்துக்கு பிரார்த்தனை மிகவும் முக்கியமானது. இதயபூர்வமாக நாம் பிரார்த்திக்கும் போது நமது இருதயம் தூய்மை அடைகின்றது. இருதயத்தில் மன்னிப்பு, நன்றி உணர்வு, பிரார்த்தனைகள் நமது இருதயத்தை வளமாக்குகின்றது. மிக முக்கிய உடல் உறுப்பான இருதயம் ஆத்மாவின் இருப்பிடம். எனவே எப்பொழுதும் நாம் இருதய சக்கரத்தை கள்ளம் கபடம் இல்லாத நேர்மையான தூய்மையான இருதயமாக வைத்திருப்போம். இதுவே எமது மூலாதார சக்கரத்தின் அடிப்படையாகும், மூல ஆதாரமாகும். இந்த தூய இருதயமானது எமது பயணம் ஆணவ பயணமா அல்லது ஆத்மீக முன்னேற்றமா, உண்மையாக நாம் ஆத்ம வழியில் முன்னேறுகிறோமா என்பதை எமக்கு நன்றாக எடுத்துரைத்து எமக்கு வழிகாட்ட வல்லது. இந்த வேற்றுமையை நாம் ஒவ்வொரு நாளும் பிரித்தறிய வேண்டும். எம்மை நாம் திறந்த தூய்மையான இருதயத்தோடு எதிர்கொள்ளும் போது எமது வாழ்வு இலகுவாகின்றது, தூய்மை அடைகின்றது. அதனால் எமக்கு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கின்றது. இன்று நாம் விசுத்தி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். விசுத்தி சக்கரத்தின் பண்புகளை நாம் எமது தியான நிலையில் கவனத்தை விசுத்தி சக்கரத்தில் வைப்போம். கைகளில் எமது ஆள்காட்டி விரலால் விசுத்தி சக்கரம், அதாவது விசுத்தி சக்கரத்திலிருந்து வரும் நரம்புகள் எமது ஆள்காட்டி விரலில் முடிவடைகின்றது. எனவே விசுத்தி சக்கரத்தின் நிலை எமது ஆள்காட்டி விரலில் நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே எமது கவனத்தை நாம் விசுத்தி சக்கரத்திலும் எமது கைகளில் ஆள்காட்டி விரலிலும் வைத்துக் கொள்வோம். எமது நடு இருதயம் கூட்டு விழிப்பு நிலை. நாம் கூட்டாக ஒரு விழிப்பு நிலைக்கு வந்திருக்கின்றோம். கூட்டாக நாம் ஒரே உண்மையை அறிந்துள்ளோம். நமக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லை.
பரபிரம்மத்தின் ஒரு பகுதி. நாம் ஆத்மாவை பற்றி, அந்த உண்மையை பற்றி அறியும் போது, நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்று அறியும் போது நமக்கு கூட்டாக ஒரு விழிப்புணர்வு வருகின்றது. கருத்தொருமிக்கின்றோம், வேறுபாடுகள் இல்லை. இதனால் எமது விசுதி சக்கரம் வளமடைகின்றது. எமது உறவுகள், தொடர்புகள் முன்னேற்றம் அடைகின்றது. சமூக உணர்வு நமக்கு வருகின்றது. மற்றும் நமக்கு பற்றற்ற சாட்சி நிலை கிடைக்கின்றது. இவை அனைத்தும் நாம் பற்றற்ற நிலையில் நாம் பார்க்கும் திறன் நமக்கு வந்து சேருகின்றது. அது இடது விசுதி சக்கரத்தில் இப்பொழுது கவனத்தை வைப்போம். நல்ல சகோதர சகோதரி உறவுகள் தூய்மை அடைகின்றது. சுயமரியாதை, குற்ற உணர்வின்றி எமது குறைகளை நாம் எதிர்கொள்ளும், எமது குறைபாடுகள், சவால்களை எதிர்கொண்டு அதை ஏற்று சரி செய்யும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. இப்பொழுது எமது கவனத்தை வலது விசுதி சக்கரத்தில் வைப்போம். வலது விசுதி சக்கரம் நம் பேச்சிலும் நடத்தையிலும் இனிமை, பேச்சிலும் நடத்தையிலும் இனிமை இருக்க வேண்டுமாயின் நாம் களங்கமில்லாது குழந்தை உள்ளத்தோடு உண்மையை பேசுபவர்களாக இருக்க வேண்டுமாயின் அதில் சிறிதளவு நகைச்சுவையும் ராஜதந்திரமும் இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையை நாம் எந்நேரமும் வெளிப்படையாக பேசக்கூடியதாக இருக்காது. நிலைமைகளை பார்த்து அதை சாதுரியமாக ராஜதந்திரத்தோடு கையாளும் திறன் நமக்கு இந்த வலது விசுதி சக்கரத்தால் அளிக்கப்படுகின்றது. இதனால் எமது பேச்சிலும் நடத்தையிலும் நாம் இனிமையையும் அமைதியையும் பேணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வகையான மனிதர்களை நாம் கையாளும் போதும் நாம் உண்மையாக இருக்க நமக்கு இந்த விசுதி சக்கரம் நம்மை வளம்படுத்துகின்றது. மற்றும் நமது விசுதி சக்கரம் கழுத்து நாளம் என்று அழைக்கப்படும் cervical plexus தொண்டையில் அமைந்துள்ளது. 16 இதழ்கள் கொண்டது. இந்த சக்தி மையம் 16 இதழ்கள் கொண்டது. இதனுடைய தத்துவம் ஆகாஷ தத்துவம் ஆகாயம். நமது கழுத்து, மேல் கை, வாய், நாக்கு, பற்கள், நாசி அதாவது மூக்கு, முகம், நம்முடைய பேச்சு மற்றும் உள்பக்க வெளிப்பக்க காதுகள், கண்கள், கண்களின் இயக்கம் மற்றும் தைராய்டு சுரப்பியை கவனித்துக் கொள்கின்றது. விசுதி சக்கரம் எந்த ஒரு உயிரினத்துக்கும் விருத்தி அடையவில்லை. மனிதர்களில் மட்டுமே அது விருத்தி அடைந்த நிலையில் இருக்கின்றது. அதனால் நாம் பேசக்கூடியதாக இருக்கின்றது, பேச்சு தொடர்பை வைக்கக்கூடியதாக இருக்கின்றது, அடுத்தவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
அது மட்டுமல்ல, அடுத்தவர்களோடு தொடர்பு நாம் பேச்சு மூலமாகவும், அந்த தெய்வீக சக்தியோடு தொடர்பு நுண் அதிர்வுகள் மூலமாகவும் நாம் வைத்துக் கொள்ள முடிகின்றது. இந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர்வதற்கு வளமான விசுதி சக்கரம் மிகவும் முக்கியமாகின்றது. சுயமரியாதை, எமது இடது விசுதி சக்கரத்தில் நாம் சுயமரியாதையையும், வலது விசுதி சக்கரத்தில் நாம் மற்றவர்களை மதிப்பவர்களாகவும் இருக்கின்றோம். அகங்காரமோ, உலக புகழ்கள், தீங்குகள், விமர்சனங்கள் எம்மை சோர்வடைய செய்யாது. நாம் அவற்றை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் ஆக மாறுகின்றோம். சாட்சி பாவ நிலை நமக்கு கிடைக்கின்றது. நாம் ஒரு தூய ஆத்மா, பரப்பிரமத்தின் ஒரு அங்கம் என்ற அடையாளம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த ஆத்மாவோடு ஒன்றான நிலையில் நாம் நமது உடல், மனம், எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை பிரித்து, எம்மிடமிருந்து பிரித்து வேறுபடுத்தி சாட்சியாக காணும் நிலை நமக்கு கிடைக்கின்றது. இந்நிலையே நாம் எமது அனைத்து எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளை நாம் கையாளும் திறன் நமக்கு வந்து சேருகின்றது. சாட்சி பாவமாக காணும் நிலை. இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவதாக இரண்டாவதாக, மூன்றாவதாக, இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி எம்மை சிறிது உள்ளாய்வு செய்வோம். எமது இடது நாடி, வலது நாடி சமநிலையை நாம் சிறிது உள்ளாய்வு செய்வோம். கைகளில் நுண்ணதிர்வுகளை கொண்டும் நாம் அதை அறிந்து கொள்ளலாம். அல்லது எமது மனதை சிறிது கவனிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எமது எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றது? கடந்த காலத்தை இன்னும் மறக்க முடியவில்லையா? அவை எம்மை பாதிக்கின்றதா? அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கின்றதா? இன்னமும் நான் எனது ஆத்மாவில் எனது கவனம் முழுமையாக வைக்கப்படவில்லையா என்பதை நாம் பார்ப்போம். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். எதிர்கால கவலைகளை இப்பொழுது நாம் முழுமையாக சரணாகதி செய்து எமது கவனத்தை நடு நாடியில் ஆத்மாவுக்கு கொண்டு செல்வோம். எமது ஆத்மா இருதயத்தில் இருக்கின்றது.
சஹஸ்ராரத்தில் அதனுடைய இருப்பிடம் தலை உச்சிக்குழியாகும். எனவே எமது முழு கவனத்தையும் தலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்வோம். தலை உச்சிக்குழிக்கு சற்று கீழாக கொண்டு செல்வோம். எமது தலைக்குள் அங்கேயே நாம் தியான நிலை, ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றான நிலை. அங்கு நமக்கு சந்தேகங்கள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. நான் ஒரு தூய ஆத்மா, நான் பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன் என்ற உண்மையோடு நாம் அமைதியான தியானத்தில் ஒன்றாவதே இந்த தியான நிலையாகும். சந்தேகங்கள் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை, மனதில் விசாரங்கள் இல்லை, எண்ணங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. இந்த நிலையில் நமது சஹஸ்ராரம், சுழுமுனை நாடி, மூலாதாரம், இது மட்டுமே நமக்கு எமது கவனத்தில் முழுமையாக கொண்டு வருவோம். நமது சஹஸ்ராரம், மனம், உடல் இரண்டையும் தளர்வடைய செய்வோம். நமது மூச்சு, இருதயம் அமைதியாக நடைபெறுவதை, இருதய துடிப்பு, சுவாசம் அமைதியாக நடைபெறுவதை அவதானிப்போம். எம்மை முழுமையாக நாம் வெளிப்படுத்துவோம். தெய்வீக சக்தி எங்கும் நிறைந்துள்ளது. எம்மை சூழ, எமக்குள் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது. பாரபட்சமின்றி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. எனவே நாம் முழுமையான அமைதி நிலையில் நாம் நம்மை முழுமையாக வெளிப்படுத்தி பொறுமையோடு அமைதியாக சாட்சி பாவ நிலையில் நம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எந்த விதமான எதிர்பார்ப்போ எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது நாம் இங்கு கேட்டுக்கொள்வோம். தாயே, எமக்குள் தூய்மையான உண்மையான விருப்பத்தை நிலைநாட்டுங்கள். எனக்கு ஆக்கப்பூர்வமான ஞானத்தை தந்தருளுங்கள். தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். தங்கள் அருளால் நானே அந்த தூய விருப்பமாக இருக்கின்றேன். நானே அந்த ஆக்கப்பூர்வமான தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன்.
இந்த சாட்சி பாவ நிலையில் எமது கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்வோம். சகசாரத்தில் இருந்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம். எங்கு பிரார்த்திப்போம். தாயே, எனது மூலாதாரத்தில் களங்கம் இல்லாத குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். நேர்மையான அறிவு விவேகத்தை தந்தருளுங்கள். சிறிது நேரம் மூலாதாரத்தில் தியானிப்போம். சுவாதிஸ்தானத்துக்கு எமது கவனத்தை எடுத்து வருவோம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு தூய்மையான உண்மையான விருப்பத்தை தந்தருளுங்கள். எனக்குள் ஆக்கப்பூர்வமான தெய்வீக ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள். சுவாதிஸ்தானத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது எமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். தாயே, எனது நாபி சக்கரத்தில் முழுமையான அமைதி, உலக வாழ்வில் முழுமையான திருப்தியையும் மன நிறைவையும் எனக்கு தந்தருளுங்கள். நாபியில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது பவசாகரம் நாபியை சுற்றி இருக்கும் பகுதி, அதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி தங்களை எனது முழுமையான குருவாக ஏற்றுக்கொள்ளும் திறனை எனக்கு தந்தருளுங்க. என்னை நான் முழுமையாக எதிர்கொள்ளும் குரு தத்துவத்தை எனக்கு தந்தருளுங்கள். சிறிது நேரம் பவசாகரத்தில் தியானிப்போம். தாயே, எமது நாபி பவசாகரத்தை முழுமையாக தூய்மை அடைய செய்யுங்கள். இப்பொழுது எமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி எனக்கு பாதுகாப்புணர்வை தந்தருளுங்கள்.
இப்பொழுது எமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். எமது விசுதி சக்கரம் சமநிலையுடனும் ஒளி பெற்று ஆற்றலுடனும் இருக்கும் போது நாம் மனித குலத்தோடு இணக்கத்தை உணர்வோம். எமது விசுதி சக்கரம் எமக்கு கூட்டு உணர்வை தருகின்றது. நாம் மற்றவர்களை மதிக்க ஆரம்பிக்கின்றோம். எமக்குள் சுயமரியாதை வளர்கின்றது. மற்றவர்களையும் நாம் மதிக்க ஆரம்பிக்கின்றோம். கூட்டு உணர்வு எமக்கு வருகின்றது. மற்றும் நுண்ணதிர்வுகளை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த நுண்ணதிர்வுகள் மூலமாகவும் எமக்கு கூட்டு உணர்வு கிடைக்கின்றது. எமது நடு விசுதி சக்கரத்தில் எமது வலது கையை வைத்து சிறிது நேரம் தியானித்து நாம் பிரார்த்திப்போம். மாதாஜி, தயவு செய்து என்னை பற்றற்ற சாட்சி பாவனையுடன் இருக்கும்படி செய்யுங்கள். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். பொறுமை, அமைதி, சாட்சி பாவம் நமது தியானத்துக்கு தேவையான முக்கியமான பண்புகள். நாம் பொறுமையோடும் அமைதியாகவும் சாட்சி பாவ நிலையில் நாம் நமது முன்னேற்றத்தை நாளாந்தம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். பற்றற்ற சாட்சி பாவம் நிலை. இப்பொழுது விசுதி சக்கரத்தின் ஒரு பகுதி எமது கண்களின் புருவ மத்தியில் இருக்கின்றது. அதில் பிரார்த்திப்போம். பகுத்தறிவு. இந்த சக்கரம் ஹம்சா சக்கரம், பகுத்தறிவை எமக்கு தரும் சக்கரம். அதை பிரார்த்திப்போம். தாயே, என்னை நானே சீர்திருத்தம் செய்யவும் சரிப்படுத்திக் கொள்ளவும் நல்லது கெட்டது பகுத்தறியுமாறும் பகுத்தறியும் திறனையும் எனக்கு தந்தருளுங்க. இந்நிலையில் நமக்கு நல்லது கெட்டது பகுத்தறியும் திறன் அவசியம். இப்பொழுது நமது வலது கையை இடது விசுதி சக்கரத்தில் வைப்போம். கழுத்தும் தோள்பட்டையும் சந்திக்கும் இடம். அதில் நன்றாக நமது இடது கையால் அதை நாம் அங்கு இடது கையை வைத்து கழுத்தை சிறிது வலது பக்கம் திருப்புவோம். இந்த உறுதிமொழியை நாம் சொல்லுவோம்.
நான் எந்த குற்ற உணர்வோடும் இருக்கவில்லை. உங்கள் அருளால் நான் தூய ஆத்மாவாக இருக்கின்றேன். எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. நான் ஒரு தூய ஆத்மா. நான் என்னை முழுமையாக எதிர்கொள்ளும் திறன் எனக்கு உள்ளது. அதாவது நான் என்னை முழுமையாக எதிர்கொள்வேன். எனக்குள் எந்த குற்ற உணர்வும் இல்லை. எனது பிழைகளை சரி செய்து கொள்வேன். இதுவே சுயமரியாதை. நாம் எம்மை நாமே சரி செய்து எதிர்நோக்கி சரி செய்து கொள்வது. மற்றவர்கள் எம்மை திருத்த தேவையில்லை. நாமே எம்மை வளம்படுத்துவோம். சுயமரியாதை, தன்னம்பிக்கை. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை வலது பக்க விசுதியில் வைப்போம். வலது பக்க கழுத்து, தோள்பட்டை, தலையை, கழுத்தை சற்று இடது பக்கமாக திருப்புவோம். இதில் நாம் சொல்லுவோம், அந்த தெய்வீக சக்தியே நமக்குள் இருக்கும் இனிமையான வார்த்தைகளும் செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. எனது பேச்சில், எனது செயல்களில் இனிமை, நான் பேசும் போதும் எனது செயல்களிலும் அந்த தெய்வீக சக்தியின் பண்புகளை நான் வெளிப்படுத்துகின்றேன். அதற்கு காரணமாக தெய்வீக சக்தியே இருக்கின்றது. நமது வலது பக்கம் தெய்வ நம்பிக்கை. நான் அதுவாக இருக்கின்றேன். அந்த உயர் பண்பால் நாம் மற்றவர்களை மதிக்கின்றோம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். சிறிது நேரம் நாம் விசுதி சக்கரத்தில் தியானிப்போம். இப்பொழுது ஆகிய சக்கரத்தில் நாம் முழுமையாக அனைத்தையும் இந்நிலையில் மன்னித்து விடுவோம். எமது அகங்காரம், அகங்காரம், கோபம், மமகாரம், கடந்த கால பாதைகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் முழுமையாக சரணடைத்து நம்மை முழுமையாக அவற்றிலிருந்து விடுவித்து அனைத்தையும் மன்னித்து நாம் சாஸ்திரத்துக்கு செல்லுவோம். ஆத்மாவின் முழுமையான அமைதியை நாம் அங்கு உணர்வோம். அந்த அமைதியோடு நாம் சிறிது நேரம் தியானிக்கலாம். இந்நிலையில் நாம் ஒன்று தான் செய்ய வேண்டியது. எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது உச்சிக்குழியை நாம் தளர்வடைய செய்வோம். அமைதியான ஆத்மாவின் அமைதியான நிலையில் இருப்போம். எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் எமது மனதில் தோன்றினால் அவற்றை முழுமையாக மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன், நான் மன்னிக்கின்றேன், நான் மன்னிக்கின்றேன். இப்பொழுது சாட்சி பாவ நிலை
நிலையை நாம் பார்க்கலாம். நமது வலது கையை தலை உச்சியில் 2-3 அங்குலம் உயர்த்தி ஒரு 2 நிமிடம் அவ்வாறு இருப்போம். முழு கவனமும் தலை உச்சி குழிக்கு கீழ் ஆத்மாவில் இருக்கட்டும். இப்பொழுது நமது இடது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து இங்கு நாம் செய்ய வேண்டியது அது கவனத்தை ஆத்மாவில் வைத்திருப்பது. தலை உச்சி குழியில் இங்கு நாம் ஸ்ரீ மாதாஜியை பிரார்த்திக்கலாம். தாயே, எனது மூளைக்குள் வாருங்கள். எனது மூளையில் இருதயத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். எனது மூளையை முழுமையாக தங்கள் ஞானத்தால் வழி நடத்துங்கள். இது எமது அகங்காரம் மமகாரத்தில் இருந்து நாம் விடுபட சிறந்த வழியாகும். ஸ்ரீ மாதாஜி அவருடைய ஞானத்தால் எமது மூளையை வழிநடத்த நாம் விட்டு விடுவோம். இப்பொழுது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இந்த தியான நிலையை நாம் ஒரு 2 நிமிடம் இந்த தியான நிலையில் இருப்போம். தலை உச்சி குழி, இரு கைகள். ஸ்ரீ மாதாஜி மூளையில் அமர்ந்து எமது மூளையை வழி நடத்துவதை நாம் பொறுமையோடு அமைதியாக சாட்சி பாவ நிலையில் கவனிப்போம். எமது தலையை சிறிது குனிவோம். குனிந்து எமது சஹஸ்ராரம் மூலமாக எமக்கு முன்னால் இருக்கும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நாம் மனக்கண்ணால் நேராக தொடர்பு படுத்துவோம்.
பின்பு எமது கவனத்தை கொண்டு வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்துவோம். இவை நாம் எமது மனக்கண்ணால் கவனத்தால் செய்து நடு இருதயத்தில் முழுமையான கவனத்தை வைத்து சிறிது நேரம் இருப்போம். தன் நம்பிக்கையும் தெய்வீக பாதுகாப்பும் அங்கு நிலை நாட்டப்படட்டும். இப்பொழுது மீண்டும் நாம் நமது கவனத்தை முழுமையாக தலை உச்சியில் வைப்போம். நுண் அதிர்வுகள் நன்றாக அதிகரிப்பதை நாம் உணரலாம். இரு கைகள், தலை உச்சி, மூளை பகுதி, முழு தலையும் குளிர்ச்சி அடைவதை நாம் உணரலாம். இந்நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். அவர் நுண் அதிர்வுகளை பற்றி, நுண் அதிர்வுகள் என்றால் இந்த தெய்வீகத்தின் அன்பு அலைகள் குளிர்ச்சியாக நாம் உணர்வது. இந்த அன்பு அலைகள் தெய்வீகத்திடமிருந்து வரும் தெய்வீகமானவர்கள், தூய்மையானவர்களிடமிருந்து நாம் அதை உணரலாம். அதை பற்றிய ஒரு சிறிய உரையை நாம் இப்பொழுது கேட்போம். Vibrations, as I said, that is the manifestation of the spirit. But it is a very vague way of expressing it. Now see, there's a nice flame before me. This candle has been enlightened. Now what does it do? It gives you light. Alright. How does it give you light? By throwing light to us, by emitting light. It is the emitting of pulsation from the cell. This light, this is light. Actually there is sound, there is light, very high frequency sound, very high frequency. Actually many types of sound are mixed in this. There is magnetism in these vibrations. It has all the 5 elements, the subtle of all the 5 elements inside.
They are talking, they are telling you, they are guiding you, they are helping you. It's because the spirit is working. Like this light you take in your hand, you go in the darkness and you see that there is impediment in between. You have to cross it. So you get the idea with this light. The light is doing that for you. So when the spirit pulsates in your conscious mind, then it is a self-realized person. But in the unconscious, it is there all the time working. Actually, the spirit itself comes out. It's as big as your thumb is. You can contain your thumb in your heart. That is the reflection of God Almighty within us, because heart perceives that image within itself. It is pulsating and is emitting the knowledge through our unconscious. Spirit is an unconscious being till we are realized. Once we are realized, it becomes conscious. It starts emitting itself and pulsating. And what is spirit? Is God Almighty Himself in a miniature form, which is reflected in us. The more we clean our heart, which represents all the 7 chakras within us. There are 7 auras around our heart. All the 7 chakras which are here in the Sahasrara, the seats are there, and all the 7 chakras are there within us. Have 7 auras around our heart. And when all of them are clear-cut, absolutely pure, integrated, then a complete emission starts of those vibrations. They are much more than I can explain, because, say, the other day a lady was writing a letter to me, and she was saying that, Mother, I'm so sorry, my accommodation problem is at the climax, and very frustrating letter to begin with, and I'm absolutely as if she's going to be doomed now, the way she was writing. I mean, it's such a trivial thing like that, but she was very much concerned because she didn't know where to go. And first half of the letter is like that. Second half is this, that Mother, just now I've received the letter from the authorities that they have allotted me a very beautiful place in certain places. The second half is this. No, I would say this is all vibrations, because it is all pervading power. You become one with the all pervading power. So how it helps? Because when she was writing to me, you see, the vibrations were feeling it, what she was writing from the paper. So they communicated to the all pervading power. And the angels, or you can say the deities, also can understand, and they must have thought, why bother Mother with all this nonsense? Better give her the letter as soon as possible. She finished it off. So in the second letter, she said, I'm such a fool to write all this, but I must write to you to give you the night and the day of my life. You see, so she wrote to me. So it can work like that way. So the vibrations actually are the things which are the doers and the enjoyers. They are the ones who enjoy also. You find a very good self-realized soul coming, then you just feel the self-realized soul and you say, oh, very good, come along, just have it. Come along, just have it. Starts enjoying that that joy that's coming from that person. And that is what it is. That you start enjoying that beauty in the person through vibrations. It's multi-dimensional thing, you see. Though it looks so simple that you're feeling in your hand, that's all. So it is a multi-dimensional thing, just like the God Almighty. And for your information, it is only He does everything. Only the vibrations work out everything. We do anything whatsoever. We are living in fool's paradise.
For example, the tree dies, all right, and you change it over and make a nice seat for me to sit down. All right. So what tree is dead and you make a seat and you say, oh, you have built this, you have done that. What do you do? Can you sprout even a small little seed? You cannot. But these vibrations only, which connect you with all pervading power, which are part of the pervading power, these pervading Almighty's eyes, you can say, they are the ones who look after each and every minute thing in this whole world. Can you think of such a multi-dimensional thing? You have seen how vibrations work on people, how they dissolve even the thick bones, and how they bring out the Kundalini here, and how you see the softness on your head. You just cannot explain how. Because they only do everything. They have a universal communication centers, and they have universal broadcasting stations, they have universal TV centers, they have everything with them. In short, you just copy them a little bit and you think you are doing something, but you really don't do anything whatsoever. That's why it is said that Brahma, this is the expression of Brahma, these are the vibrations of the Brahma, is the only truth. The rest is all Mithya, is all a Maya, it's just an illusion. We live in illusions. He is the enjoyer, he is the doer. You are just in between to see. It would be like this Mike thinking that he is giving the lecture of Sahaja. It's really like that. So, to explain what is vibrations may not be so simple in all its details, but the overall idea I have given to you. Is it alright? இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளே அனைத்தையும் செய்கின்றது. நாம் ஒன்றும் செய்வதில்லை. எனவே முழுமையாக நாம் சரணடைவோம். முழுமையாக நாம் சரணடையும் போது எமது அகங்காரம், மமகாரம், எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை முழுமையாக சரணடைக்கும் போது நாம் தெய்வீகத்தை வேலை செய்ய அனுமதிக்கின்றோம். அந்நிலையே தியான நிலை. அந்த நிலை மிகவும் முக்கியமானது. அந்த நிலையில் தெய்வீக நுண்ணதிர்வுகள், அந்த அன்பு அலைகளை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த நிலையே எம்மை வளம்படுத்த ஆரம்பிக்கின்றது. எனவே யோகா தியானத்தில் இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை உணர்ந்து கொள்வது, அவற்றை நாம் எமது தலை உச்சி குழியாலும் இரு கைகளாலும் எமக்குள் வாங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். இதை எவ்வாறு வாங்கிக் கொள்வது? நாம் தியான நிலையில் எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி பொறுமையோடும் அமைதியோடும் சாட்சி பாவ நிலையில் நாம் இருக்கும் போது அவை தானாக எமக்குள் செல்கின்றது. எமது நாடிகள், சக்கரங்கள், அனைத்து கலங்களையும், எமது உள்ளுறுப்புகள் அனைத்தையும் வளம்படுத்துகின்றது, ஊட்டம் அளிக்கின்றது. எனவே நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி,
நான் ஒன்றும் செய்வதில்லை. தாங்களே அனைத்தையும் செய்பவர். நான் தங்களுடைய அன்பின் கருவி மட்டுமே. என்றும் இந்த அமைதி நிலையில் ஸ்ரீமாதஜி விஷுதி சக்கரத்தை பற்றி ஆற்றும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். So when we talk of communications, first of all, the greatest thing is the communication between human beings. And when we have to think of the communication with the human beings, many people think that by aggression you will communicate better, which is not true. I mean, if somebody wants to get something out of someone, say, so you go there and just talk. I have to have, how can you do it? This, that. As it is, it's no. But if you are sweet and start talking sweetly, then 99% will definitely dissolve. So to dissolve people with sweetness, how to do it, that trick one has to learn. How with sweetness you can dissolve people. This is one of his special qualities, that you talk to someone in such a manner, genuinely, in a very sweet manner, and the problem between you and that person will be dissolved. Absolutely. Now there are many tricks. How to talk to someone is one of the biggest things one has to learn. First of all, you must always show that you are less intelligent than another person. Like I'm talking to scientists, I will say, I'm sorry, I don't know any science, No good for scientists. So they feel, oh, very good. If you have to talk to some musician, you must say, I don't know any music. No, I've learned a little bit, but not much. Musician feels very happy. You may call it a pampering of the ego. You may call it. But there's no harm in saying that I am nothing compared to you. So the first trick is complete humility when you talk to another person. It's a sign of greatness. It's a sign of fulfillment. As the trees, when
they are laden with fruits, they bend down. So the first of all, if you say, I am no one, I don't understand anything, but I would like to hear. This is first. First quality of communication is to be extremely humble about yourself. The another person should not know who you are. And there's a lot of fun in it. Say for example now, I can say about myself that my husband was very highly placed in India. I met a friend in Delhi. She was studying with me in school and in college. And she asked me, where do you live? I told her in Meenabag, which was just a useless, small little place meant for very ordinary officers because they had not allotted us any house or anything. So temporarily we were there. She said, what is your husband doing? I said, being so, he's some government servant. I didn't tell her. He came down. So he just looked at me, smiled. He said, do you know him? I said, he's my husband. She was shocked. He's your husband? Oh my God, why didn't you tell me? Immediately the whole thing changed. And she felt so ashamed of herself. She had started looking down upon me that I'm married to some clerk or someone. So the best thing is to play down. Play down everything. Now I know of certain Sahaja, they say, oh, mother has given me such powers, I can do this, I can do that. This boastfulness is of no use. I haven't got any powers, you see. I am a Sahaja, that's all. But if you want, I can try. So, is to play down as much as you can. Practice this at home. First practice and then don't do it. So that is one of the greatest qualities of communication with others. Second thing, I think in the whole of Gita, if you read it, this one very important thing is Krodhat Vijayati Samoha. See, among all the worst things that we have, according to him, we have 6 enemies. But in Gita, he started with Krodha. He said, starts with Krodha, with anger. If you have anger within you, then you are not a master at all. There's no need for a master to get angry because he can play about. He can make you dance like this. What is the need to lose your temper? But that mastery, if you don't have of handling people, then after 5-6 minutes of talk, your voice starts raising and a sort of something starts barking. Because that temper is still inside you, burning. But for a master, there should be no temper. No need. He has started with Krodha, that with the Krodha all problems start. From one to another, to another, to another. So we should watch out if we are angry people. Anger comes from Vishuddhi. Starts from liver, Vishnu, but expressed through Vishuddhi. Face becomes red, eyes become red. From the mouth, you start saying all kinds of horrible things, and the whole expression becomes so different when you are angry. So this anger is to be seen. Where is it? Within us, where is it, this anger? Liver? All right, I'll put it right. So to master it, you have to face yourself,
clearly. Many people have seen, people say, Mother, this lady is such a hot-tempered woman. She's so dominating. She does this, she does that. But if you tell her, so, no, I don't do that way. No, I'm very good. But how others are saying that? I don't know, but I'm very good. Finished. If somebody is saying that, then you watch yourself. Do you get into tempers or not? Are you losing your temper? It's very easy to make it out. Then face. So the trick of the trade is to face yourself and see for yourself how much you are lacking. So first is humility, which should be genuine. And secondly is equanimity. No temper. There is no need to take to temper. At the most you can say, what are you doing? Why are you doing that way? Now if you do something, maybe something I might say which I do not like, so I don't want to say like that. At the most, up to that point is all right, that you should say that I dislike it. But not to go further with it. If you just stop at a point, then this habit of getting into temper will go away. This arrogance will go away. Which has to go. This arrogance has to go, this temper has to go, and then you will be surprised, you will feel very much relieved. Because this anger, once it comes in, reacts and catches your left Vishuddhi, and you become guilty. You feel very bad. Why I said so? I should not have said this. So Vishuddhi is finished. Left Vishuddhi means it's a headache. It goes on accumulating like a storehouse there, all your anger, temper, whatever you have. And this left Vishuddhi catches. And you know the problems of left Vishuddhi. So if you get angry with someone, don't feel guilty. But go before the mirror and slap yourself nicely twice. Now you get angry with yourself. Let me get angry. Then stand before the mirror. Shoot, like that. In the same manner as you get angry, try to act. See, you never feel guilty. Or maybe more angry would be better. So you empty out your left Vishuddhi. Next time you won't do it. But feeling guilty means you'll again repeat the same thing. So this temper is expressed by men differently and women by differently. And I'm very much worried about the women sometimes because they take to water power. Then I'm lost. But those who have ego too much cry much more. That's the sign. I've seen. If you say anything to them, immediately they'll start crying. Because already the left Vishuddhi is there full, like a full balloon. When you touch them, it becomes water. But men, their temper is different style, as you know very well. That when they get angry, they might fight with each other, box everyone, and then settle down nicely and have something to drink. Let us have it out, you see, they'll say. Take out. But women don't. They keep it there. And once they keep it, then it becomes tears. It starts coming down. So these are just tears out of joy, happiness, that's different. Or out of feelings for others. But it's not that. But it's tears just to impress another person that you are very sad or something. So, ஸ்ரீமாதாஜி மிகவும் அழகாக மத விசுதி சக்கரத்தை பற்றி விளக்கியுள்ளார்.
விசுதி சக்கரம் நாம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள மற்றும் தெய்வீகத்தோடு தொடர்பு கொள்ள, தெய்வீகத்தோடு நாம் நுண் அதிர்வுகள் மூலமாக தொடர்பு கொள்கின்றோம். இந்த நுண் அதிர்வுகளை உணர்திறனை அதிகரிப்பதற்கு நாம் தூய்மையான பசுனை எடுத்து சிறிது மெல்லிதாக சூடு காட்டி ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போக முன்பு நாம் சிறிதளவு கையில் எடுத்து அது கழுத்து பகுதி, அதாவது கழுத்து பின்பக்கம் தோள்பட்டை முன்பக்க கழுத்து பகுதிக்கு நன்றாக அந்த பசு நெய்யை போட்டு நாம் சிறிது மசாஜ் செய்து கொள்ளலாம். மற்றும் நமது கைகளுக்கும் நாம் அந்த பசு நெய்யால் நமது கை விரல்கள் மணிக்கட்டு சிறிது மசாஜ் செய்த பின்பு நாம் இதை ஒவ்வொரு நாளும் செய்து வரும்போது இந்த உணர்திறன் அதிகரிக்கும். ஏனென்றால் உணர்திறன் நமது நரம்புகளோடு சம்பந்தப்பட்டது, விசுதி சக்கரத்தோடு சம்பந்தப்பட்டது. அடுத்த வகுப்பில் நாம் இந்த மசாஜ் பற்றியும் விசுதி சக்கரத்துக்கான பயிற்சி, அதாவது உடல் பயிற்சி, எவ்வாறு சிறிது நாம் விசுதி சக்கரத்தை வளம்படுத்த பயிற்சி செய்து கொள்ளல், அதை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளல், ஒளியூட்டிய நிலையில் வைத்துக் கொள்ளல் என்பதை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மீண்டும் இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் பாருங்கள். ஸ்ரீமாதஜியின் உரைகள், நுண் அதிர்வுகளை பற்றிய வழங்கிய உரை, விசுதி சக்கரத்தை பற்றி வழங்கிய உரை என்பவற்றை நீங்கள் மீண்டும் கேட்டு அவற்றில் முக்கியமான விடயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது சிறிது நேரம் நாம் 2 நிமிடம் மீண்டும் தியானம் இருந்து குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். இந்த தியானம் இருக்கும் போது நாம் இதயபூர்வமாக நமது நன்றிகளை நமது குருவுக்கு நாம் வழங்குவோம். நமது தெய்வீக தாயாகவும் தெய்வீக குருவாகவும் விளங்கும் ஸ்ரீமாதஜி அவர்களுக்கு இதயபூர்வமாக நமது நன்றிகளை தெரிவித்து அவரோடு தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். இதயபூர்வமாக நாம் விரும்பினால் அவருக்கு நாம் கடிதமும் எழுதலாம், எழுதி அவர் படத்தின் முன் வைக்கலாம். அது அவரை நிச்சயமாக சென்றடையும். இவ்வாறு நமது வாழ்வை நாம் ஆத்ம வழியில் தூய்மையாக எடுத்துச் செல்வோம். இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு, கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.
ஃபேஸ்புக் அன்பர்கள், நமது அடுத்த தியானம் புதன் கிழமை மாலை 7:30 மணிக்கு ஆரம்பிப்போம். இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிறுத்திக் கொள்கின்றோம்.